என் பேர் திலீபன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பாஸ்டர் அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அவங்க குடும்பத்தாருக்கும் மற்றும் இந்த சபையாருக்கும் இந்த ஊழியத்துக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். நாங்கள் கெலிஸ்லேருந்து வரேன். நான் கொஞ்சம் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா லிஸ்ட்டு பெருசு. ஆனால் நான் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். கரெக்டாக பாஸ்டர் வந்து ரொம்ப லாங் கேப்புக்கு அப்புறம் தான் பிகேஎன் ஹாலில் தான் நாங்கள் வந்து பாஸ்டரை நான் பார்த்தேன். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் மேரேஜ் ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடியே பாஸ்டர் நாங்கள் யூத் டைமில் சர்ச்சில் பார்த்துருக்குறோம். ரொம்ப லாங் கேப் அப்புறம் பாஸ்டர் அங்கே பார்க்கும்போது அப்போ பார்த்ததை விட இன்னும் எங்கரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாஸ்டர் கிட்ட போகும்போதே ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான் போகிறேன். ஏன்னா மேரேஜ் ப்ராசஸ் அப்போ நடந்துட்டு இருந்தது. எங்கள் ஒய்ஃபுக்கு விக்டர் பாஸ்டர் யாருன்னே அப்போ தெரியாது. பிஃபோர் மேரேஜ் வந்து யாருன்னே தெரியாது. நான் வந்து அதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு செமினாரில் பாஸ்டரை போய் பார்க்குறாங்க. அவங்களும் வந்து இந்த நபர் தான் வந்து மேரேஜுக்கான பர்சனா அப்படின்னு சொல்லி உள்ள கலக்கத்தோடவே பாஸ்டர் யாருன்னே தெரியாம லைன்ல போய் நின்று எல்லாரும் போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரேயர் பண்றது கிட்ட போனாங்க. பாஸ்டர் அவங்க தெளிவா அவங்க கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நீ இந்த மாதிரி இருக்கிற அது காடோட வில்லு தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி அனுப்பிச்சாங்க. இப்ப எனக்கு ஒரு டவுட், நான் பாஸ்டர் கிட்ட அதெல்லாம் சொல்லவே இல்லை. எனக்கு வந்து பாஸ்டர் நோ சொல்லிட்டாருன்னா அவ்வளவுதான், இதை ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்ற முடிவுல தான் நான் போய் நின்னேன். ஏன்னா இதை நான் லாஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷனா எடுத்துட்டு போய் நின்னேன். ஆனா பாஸ்டர் கிட்ட நான் சொல்லவே இல்லை. அந்த செமினார் நடுவில் பிரேக் நடுவில் நான் பாஸ்டர் கிட்ட பத்திரிக்கைலாம் அடிச்சாச்சு. ஆனாலும் எனக்கு பயம் இல்லை. இல்லைன்னா இல்லைன்ற தைரியத்துல நான் இருந்தேன். அதில் தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி பாஸ்டர் கிட்ட நான் சொல்லாமையே தான் போய் நின்னேன். என்கிட்ட ரெக்கார்டிங்கும் இருக்குது. பாஸ்டர் அவங்க ஜெபிக்கும் போதே அவன் சொன்னாங்க, கர்த்தருக்கு சித்தமான ஒரு பர்சனை உனக்கு கொண்டு வந்திருக்கிறாரு, அவங்க உனக்கு எல்லா விஷயத்திலையும் குறிப்பா ஊழியத்துக்கு உனக்கு பேக் போனா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாஸ்டர் அவங்க சொன்னாங்க. அந்த கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு மேரேஜே நடந்துச்சு. பாஸ்டர் அவங்க வந்தாங்க, பிளஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா மேரேஜ் ஆகி 1 வீக்குக்கு அப்புறம் பாஸ்டரை பார்க்கறதுக்கு நாங்கள் டைம் கேட்டு வந்திருந்தோம். பாஸ்டர் டைம் கொடுத்துருந்தாங்க. அவங்க ஜெபிக்கும் பொழுது அப்போ எங்களுக்கு ஜெபிச்சு என்ன ப்ராஃபஸி பண்ணாங்களோ 2 வருஷம் அடுத்த 2 வருஷம் என்ன நடக்கும்னு அவங்க சொன்னாங்களோ அதுதான் நடந்தது எங்க லைஃப்ல. நான் வரும்போது ஒரு ஓல்டு எஃப்செட் தான் நான் எடுத்துட்டு வந்தேன். அவங்க எப்படி பார்த்தாங்க என்னன்னா எனக்கு தெரியாது. ஆனா அவங்க சொன்னாங்க, இப்ப நீ வந்தது பழைய வண்டி, ஆனா சீக்கிரமா நீ ஒரு நியூ வெஹிக்கல்ல வருவேன்னு சொன்னாங்க. நான் இப்ப இங்க வந்ததே நான் புது வண்டியில தான் வந்தேன். அது அப்படிதான் நடந்துச்சு. எங்க வீட்டுல ஒரு சின்ன ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்துச்சு. நாங்க ரொம்ப ஒரு நெருக்கடிக்குள்ள போனோம். அந்த டைம்ல பாஸ்டருடைய ஒத்தாசை எங்களுக்கு இல்லைன்னா, ஊழியம் இல்லைன்னா, அவங்களுடைய ஜெபம் இல்லைன்னா இன்னைக்கு நாங்க இருக்க மாட்டோம். குறிப்பா நான் இங்க டெஸ்டிமோனி சொல்றதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னன்னா, பாஸ்டர் அவங்களா இருந்துட்டு இருந்தா நான் இன்னைக்கு சாட்சி சொல்லி இருக்க மாட்டேன். அவங்க தகப்பனா இருக்கிறதுனாலதான், ஃபாதரா இருக்கிறதுனாலதான் சபைய சேராம இருந்த நான் இங்க வந்து நான் டெஸ்டிமோனி சொல்றேன். நானு எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. பாஸ்டர் அவங்க சொன்னாங்க, பாப்பாவை பத்தி அவங்க 2வது ப்ராஃபஸி பண்ணாங்க. பாப்பா எப்படி இருக்கும் என்ன எதிர்க்கும்னு. வீட்டுல நிறைய பேர் நிறைய டவுட்ல இருந்தாங்க. எனக்கு டவுட்டே இல்லை. ஏன்னா பாஸ்டர் அவங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே கரெக்டா இந்த டைம்ல நீ கன்சீவ் ஆவ, இந்த டைம்ல தான் குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்க. அது அப்படியே நடந்துச்சு. அவங்க நிறைய கலக்கத்துல இருந்தாங்க. எனக்கு டவுட் இல்லை. ஏன்னா இவர் எல்லாத்தையுமே அடையாளத்தோட ஃபுல்லா சொல்லியிருந்ததுனால எனக்கு பெரிய ஒரு இதுவே இல்லை. லேபர் வார்டுல இருந்து அவங்க போன் அடிக்கிறாங்க, பாப்பா டைம் ஆகுறதுனால எனக்கு வலி தாங்க முடியல, டாக்டர் தானே கூப்பிடணும், இல்ல நீ பாஸ்டர் போன் பண்ணு. பாஸ்டருக்கு அவங்க போன் பண்ணி பாஸ்டர் அவங்க ஜெபம் பண்ணாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நான் இப்ப வல்லமை அனுப்புறேன், கரெக்டா 4:30 மணிக்குள்ள குழந்தை பிறந்துரும், பாப்பா வந்துருவாங்கன்னு சொல்லி கரெக்டா 4:20 வந்து பாப்பா அவங்க வெளியில அப்படி வந்தாங்க ஃபாஸ்டா. பாப்பாக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம மேரேஜ் ரொம்ப பிளஸிங்கா முடிஞ்சது. பாப்பாவுடைய அந்த ஆசீர்வாதமும் எங்களுக்கு நிறைவா இருந்துச்சு. பாப்பா பிறக்கும் போதே, வயிற்றுல இருக்கும் போதே பாஸ்டர் அவங்க சொன்னாங்க, நீங்க எபினேசர பாட்டை வந்து கேட்டுக்கிட்டே இருங்க அப்படிங்கன்னு சொல்லி அவங்க கன்சீவா இருக்கும் போதே சொன்னாங்க. சில மந்த் இருக்கும் போதே. அது எனக்கு தெரியாது. ஆனா சொன்னதுக்கு நான் கண்மூடித்தனமா கீழ்ப்படிஞ்ச ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும்னு எனக்கு தெரியும். அவங்க அந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் பாப்பா மூவ்மெண்ட் அப்படியே கொஞ்சம் கரெக்டா அலைன்மெண்ட் ஆகி அது வர ஆரம்பிக்கும். எப்பெல்லாம் அந்த பாட்டை கேட்கிறாளோ அது எனக்கு அப்ப தெரியல. ஆனா இப்போ பிறந்து 6 மந்த் தான் கம்ப்ளீட் ஆயிருக்குது. ஆனா பாப்பா எப்பெல்லாம் வந்து நாங்க யூடியூப்லயோ இல்ல டிவில வந்து சாங்ஸ் போடுறோமோ அவ இப்பயே கையை தூக்கி அவ வந்து பாடணும். பாஸ்டர் சொன்னாங்க அவ வர்ஷிப் பண்ணுவான்னு. நாங்க அவர்கிட்ட சொல்லவே இல்லை. ஆனா அது இப்பயும் நீங்க பாத்தீங்கன்னா பாட்டு போட்டுட்டாலே அவ அதை பாட்டு போட்டு சாப்பாட ஊட்டிட்டு, பாட்டு போட்டு பால் கொடுத்தது, பாட்டு போட்டே தூங்க வச்சது, அவளும் இப்ப கையை தூக்கி எங்களை அறியாம அவ வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறா. இப்படி நடந்தது. நாங்க ஒரு மேரேஜ் 2 மாசத்துல ஒரு பெரிய ஒரு நெருக்கடி, ஒரு இழப்பை நாங்க சந்திச்சோம்.
அதுதான் ரொம்ப மெயினான ஒரு விஷயம். அது நடந்த உடனே எங்க சொந்தக்காரங்களாம், எனக்கு சொல்றதுக்கு பயம் இல்லை, ஏன்னா நியூஸ் போனாலும் சொந்தக்காரங்க எல்லாருமே எங்களுக்கு சேர்ந்துட்டாங்க. நான் இதை பார்த்து ஒன்றும் மிஸ் பண்ணிடக்கூடாது. ரொம்ப நெருக்கடி எங்களுக்கு கொடுத்தாங்க. அப்பா கூட பிறந்தவங்க பயங்கர பிரச்சனை பண்ணாங்க வீட்டுக்குள்ள பூந்து. அப்புறம் பாஸ்டர் அவங்க எல்லாத்தையுமே திட்டம் தெளிவுமா சொல்லி அவங்க ஒரு விஷயத்துக்கும் ஜெபிக்கும் பொழுது அவங்க பிரச்சனை எதுவுமே இல்லாம போச்சு. ஒண்ணு. அடுத்தது என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா ஆண்டவர் 1 வருஷம் வெயிட் பண்றாரு. அந்த 1 இயருக்கு அப்புறம் ஆண்டவர் நியாயம் செய்ய ஆரம்பிப்பாரு, நீதி செய்ய ஆரம்பிப்பாரு. நீங்க அதை பாப்பீங்கன்னாரு. கரெக்டா அந்த 1 இயர் முடிஞ்சதுக்கு அப்புறமே ஆண்டவர் ஒருத்தரையும் நியாயம் செய்ய ஆரம்பிச்சார். யாரெல்லாம் எங்களுக்கு விரோதமா கூட்டம் கூடுறாங்களோ அவங்களெல்லாம் நான் கலைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அவங்க எல்லாரையும் ஆண்டவர் கலைச்சார். அவங்களை கலைச்சாங்களோ இல்லையோ, நாங்க விக்டர் பாஸ்டர் கிட்ட வரோம்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்களுக்கு ஒரு கோபம் பாஸ்டர் மேல இருந்துச்சு. பட் ஆனா யாரு பாஸ்டர் விக்டர் பாஸ்டர் போறீங்களோ அவர் சரியில்லைன்னு சொன்னாரோ அவர் இன்னைக்கு உயிரோடவே இல்லை. ஆண்டவர் அந்த 1 இயருக்கு அப்புறம் ரிவெஞ்ச் எத்த ஃபர்ஸ்ட் பர்சனே அவர் சொன்ன முதல் ஆளு தான். அவரு இன்னைக்கு இல்ல. பாஸ்டர் யாரெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணாங்களோ அந்த ப்ராப்ளம் எல்லாமே சொந்தக்காரங்க மூலியமா அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே எங்களுக்கு சால்வ் ஆச்சு. அதுக்கு அடுத்தது எங்க அண்ணன் கிட்ட நிறைய பேர் பணம் வாங்கியிருந்தாங்க. எனக்கு தெரியாது, அந்த கொடுக்கல் வாங்கலாம் எதுவுமே தெரியாது. அண்ணன் இல்ல, அவங்க போனதுக்கு அப்புறம் யார்கிட்ட கொடுக்கணும், யார் வாங்கினாங்க எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஆனா பாஸ்டர் அவங்க ஜெபிச்சு அவங்க இப்படிதான் ஜெபிக்கணும்னு சில ஸ்டெப்ஸை சொல்லி கொடுத்தாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணோம். யாருன்னே தெரியாது, எங்க வீட்டோட அட்ரஸும் அவங்களுக்கு தெரியாது. அவங்களா வீடு தேடி கண்ணு பிடிச்சிட்டு அந்த மணியை எங்ககிட்ட உங்க அண்ணன் கிட்ட இருந்து நாங்க வாங்கியிருந்தோம்னு சொல்லி வட்டியோட இன்ட்ரெஸ்டோட கொடுத்து கணக்கு போட்டு கொடுத்துட்டு வீட்டு வாசல் வரைக்கும் 4 முறை மன்னிப்பு கேட்டுட்டு அவங்க போனாங்க. அது மாத்திரம் இல்லாம எங்க கிட்ட மணி வாங்கின என்னோட நண்பர் ஒருத்தர் எங்களை ஏமாத்த நினைச்சார். ஒரு குறிப்பிட்ட பெரிய அமௌண்ட் அவருங்க இது பண்ணிட்டாங்க. அவங்க கிட்ட போய் கேட்கவும் முடியல, என்ன செய்யறதுன்னு தெரியாத டைம்ல பாஸ்டர் அவங்க தான் ஜெபம் பண்ணி அவன் ஃபுல்லா தர மாட்டான், அவன் படிப்படியா தருவானா, ஃபுல்லா குடுத்து முடிச்சுட்டு தான் அவன் போகணும், அது கொடுத்து முடிச்சிட்ட பிறகு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாரு. அவன் கொடுக்காம போக முடியாது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னாங்க. அவன் ஃபுல்லா கொடுத்து முடிச்சுட்டு தான் அவன் போனான். அவன் எங்க கிட்ட ஏமாத்த நினைச்சான். கடைசியில் அதை விட பெரிய அமௌண்ட் அவன் ஒரு பெரிய அரசியல்வாதி கிட்ட ஏமாந்து அவங்க கிட்ட கட் பண்ணிட்டேன். ஆனா அவன் எனக்கு கொடுக்க வேண்டிய ஃபுல் அமௌண்ட்டும் பாஸ்டர் அவங்க ஜெபிச்ச மாதிரி எனக்கு அந்த ஃபுல் அமௌண்ட்டும் எனக்கு வந்துருச்சு. மணி ப்ராப்ளம் தீர்ந்துச்சு. இது நிமித்தமா ஃபேமிலியில நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. அந்த ஃபேமிலி இஷ்யூஸ் எல்லாம் தீர்ந்து ஒரு பெரிய சமாதானத்தோட நாங்க இளைப்பாறு பண்ணும்படிக்கு ஆண்டவர் எங்களை பிளஸ் பண்ணாரு. எல்லாத்துக்கும் அடுத்தது என்னோட மினிஸ்ட்ரியை பத்தி பாஸ்டர் கிட்ட நான் சொன்னதே கிடையாது. அவர்கிட்ட அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண போறேன்னு அவர்கிட்ட சொல்லவே இல்லை நான். ஆனா அவர்கிட்ட சொல்லாமையே நீ இதுதான் யோசிச்சிருக்கிற, அடுத்தது இதுதான் முடிவு எடுக்க போற, அது எல்லாம் இதுதான் காடோட வில், இதுதான் அடுத்த 1 வருஷத்துக்கு என்ன நடக்க போதும், இதுதான் அடையாளன்றது. அதையும் ப்ளூ பிரிண்ட்டையும் ஃபுல்லா என் ஃபேமிலிக்கு, என் பர்சனல் லைஃபுக்கு, ஊழியத்துக்கும் அடுத்த கட்டத்துக்கான ப்ளூ பிரிண்ட்டை எங்க வீடு தேடியே அவர் கொடுத்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷம். என்னை அனாயின் பண்ணிட்டும் போனாரு. அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நான் எல்லாத்தையுமே சுருக்கமா சொல்லியிருக்கிறேன். சொல்ல வேண்டிய கதை 2 வருஷத்துடைய கதையை நான் சுருக்கமா சொல்லியிருக்கிறேன். நான் ரொம்ப எல்லாருக்குமே தேங்க்ஸ் பண்றேன். சபைக்கும் ஊழியத்துக்கும் அந்த ஊழியருக்கும் ஊழியர் குடும்பத்துக்கும் நான் மறுபடியும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ so much.